இந்த உலகத்தில் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அம்மா அப்பா ஆசிரியர் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு தலைகீழ் விஷயம். அதை அப்படியே திருப்பி போட்டோம்னா தெய்வம் ஆசிரியர் அப்பா அம்மா அப்படின்னு வரும். இப்போ பரிசுத்த வேதாகமம் நமக்கு காண்பிக்கிற வழி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு முதலாவது கடவுளையும் அவருக்கு உரியவைகளையும் தேட சொல்லுகிறது. ஆனால் உலகம் அப்படியே தலைகீழாக செல்லுகிறது. கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு கடவுள் கிடையாது. இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளில் முதலாவது கட்டளையே அதுதான். இந்த உலகம் அம்மாவை தெய்வமாக வணங்குகிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின்படி அதுவும் தவறு தான். சிலர் தந்தையை தெய்வமாக வணங்குகிறார்கள், மரித்து போன தாய் தகப்பனாரை தெய்வமாக வணங்குகிறார்கள். இதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தின்படி தவறு. ஆனால் பரிசுத்த வேதாகமம் தகப்பனையும் தாயையும் வெகு உயரத்தில் வைக்கிறது, மிக உயர்வாக அது வைக்கிறது. அப்படி வெகு உயர்வாக தகப்பனையும் தாயும் வைக்கிற பரிசுத்த வேதாகமும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க சொல்லுகிறார், அவர்களுக்கு உரிய கணத்தை செய்ய சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 51-52 வசனங்களை வாசிக்கும்போது, பின்பு இயேசு அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டால், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த வேதம் இப்படி சொல்லுகிறது. அப்போது வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன், அவருடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியிலே மனிதனாக வந்தபோது, அவர் பாருங்கள், எந்த மனிதருக்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழ வேண்டிய விதத்தை தம்முடைய வாழ்க்கையிலே காட்டியவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ எந்த ஒரு மனிதனும் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தன்னுடைய வாழ்க்கையிலேயே அவர் காண்பித்தார். இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிற விஷயம்தான் பெற்றோரை மதிக்கிற விஷயம். பரிசுத்த வேதாகமும் தகப்பனையும் தாயையும் குறித்து என்ன சொல்லுகிறது? யாத்திராகமம் 20:12 வாசிச்சு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே, கானானை சுதந்திரிக்க போகிறாங்க, உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு 10 கட்டளைகளில் 5ஆம் கட்டளையாக கொடுத்தார். இந்த கட்டளை எப்போ கொடுக்கப்பட்டது? கானானை நோக்கிய பயணத்தில் கொடுக்கப்பட்டது. அப்படி பயணம் பண்ணும்போது பாருங்கள், லட்சக்கணக்கான புருஷர்கள் 6 லட்சம் புருஷர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ கிட்டத்தட்ட 20-25 லட்சம் பேர் கிளம்பி போயிருக்காங்க. ஆண்டவர் ஏன் இந்த 5ஆம் கட்டளையை கொடுத்தார்? அந்த கானானை நோக்கிய பயணத்தில் வயதானவர்களை கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். தாய் தகப்பனுக்கு ஒரு வேளை வயசாக இருந்தது அப்படின்னா அவங்களை கூட்டிகிட்டு போகிறது கஷ்டம். அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சில குடும்பத்தினர் தங்களுடைய தாயை தகப்பனை அந்த வனாந்திரத்திலேயே அங்கங்கே விட்டுட்டு போயிட்டாங்களாம். அப்படி விட்டுட்டு போகும்போது அவங்க அங்கேயே இருந்து மரித்து போகக்கூடிய ஒரு சூழல். இதான் ஆண்டவர் பார்க்குறாரு. அவர்களும் தன்னுடைய பிள்ளைகள் தானே, வயதாகி இருந்தால் என்ன, வயது ஆகாமல் இருந்தால் என்ன, எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தானே. அதனால் தேவன் இந்த 5ஆம் கட்டளையில் முதல் 4 கட்டளைகள் தேவனுக்கு உரியது, அடுத்த 6 கட்டளைகள் பெற்றோருக்கும் மற்றவர்களுக்கும் உரியது. பெற்றோரிடத்தில் காட்ட வேண்டிய அன்பு, மற்றவர்களிடத்தில் காட்ட வேண்டிய அன்பு. அப்போ அந்த மற்றவர்கள், மற்ற உறவு அப்படிங்கிறத தாண்டி பெற்றோர் அப்படிங்கிற உறவை தேவன் பிரித்து கனப்படுத்தியே தான் வைத்திருக்கிறார். இந்த கனப்படுத்தல் அப்படிங்கிற வார்த்தை எபிரேயத்தில் காபாட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காபாட், கனப்படுத்தல் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அன்பு கூறுதல், மகிமைப்படுத்துதல், பாரம் சுமத்தல், கீழ்ப்படிதல், மதிப்பளித்தல் அப்படிங்கிற இத்தனை விஷயங்கள் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குது. இந்த லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே பாருங்கள், எவ்வளவு கடுமையாக ஆண்டவர் சொல்லி கொடுத்துருப்பான்னு பாருங்கள். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். சபிக்கிற மனிதனை பார்க்குறோம். யார்? பெற்றோரை சபிக்கிற மனிதன். அவனுக்கு என்ன நடக்கணும்? சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான். அப்போது பெற்றோரை தகப்பனையும் தாயையும் சபிக்கக்கூடாது அப்படிங்கிறத ஆண்டவர் உறுதிபட தெரிவித்தார். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது அடிக்கிற மனிதனை பார்க்குறோம். யார் அடிக்கிற மனிதன்? பெற்றோரை அடிக்கிற மனிதன். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். மிஸ் பண்ணாமல் கொலை பண்ணிருங்கன்றார். அப்போ ஆண்டவருக்கு பாருங்கள், பேரண்ட்ஸ் மேலே, தகப்பன் மேலேயும் தாய் மேலேயும் எவ்வளவு ஒரு
கடின இருதயத்தோடு இவ்வளோ விஷயங்கள் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. ஏன்னா அவங்க மேலே தேவன் வைக்கிற அன்பு அப்படிப்பட்டதாக இருக்கிறது. உபாகமம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும், இது யாருன்னா சொல் பேச்சு கேளாதவன், தாய் தகப்பனுடைய சொல் பேச்சு கேளாதவன், அவர்களால் தண்டிக்கப்பட்டும், தண்டிச்சிருக்கிறாங்க, அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தார். 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாம் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். யார் மேலே? அந்த கீழ்ப்படியாத மகன் மேலே. இப்படியே தீமையை உன் நடுவில் இருந்து விலக்கி போட வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படியாத மனிதனுடைய நடக்கையை, தீமை, அதுவும் இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து அகற்றி போட வேண்டிய தீமை என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். நீதிமொழிகள் 30:17, தகப்பனை பரியாசம் பண்ணி, இது கேலி செய்கிற விஷயம். தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற, தாயின் கட்டளையை அசட்டை பண்ணி அப்படி பரியாசம் பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். அந்த சரீரத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலையை, ஒரு அவலமான நிலையை எப்படி சாலமோன் பதிவு பண்ணி வைத்திருக்கிறார் பாருங்க. இப்படி ஒரு பெரிய நியாய தீர்ப்பு பெற்றோரை பரியாசம் பண்ணுகிற, கேலி செய்கிற மகனுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 28:24, தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு. யாராவது தகப்பனையும் தாயையும் கொள்ளையிடுவாங்களா? இன்றைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. பேரண்ட்ஸுடைய சம்பாத்தியத்தில் வாழ்கிறது, தான் வேலை செய்யாமல் தான் சம்பாத்தியத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள கனப்படுத்தாமல், அவங்களுடைய சம்பாத்தியத்தை, அவங்களுடைய பென்ஷனை, அவங்க ஈட்டி வைத்திருக்கிற பொருளை அவங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கஷ்டத்தை சொல்லி இந்த தேவை இருக்குது, அந்த தேவை இருக்குது, இங்கே மாட்டிக்கிட்டேன், அங்கே மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி ஏமாற்றி அவங்களுடைய பணத்தை பிடுங்கி கொள்ளையடிக்கிற கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. அப்படி கொள்ளையிட்டு, அது துரோகம் அல்ல, எங்கள் அம்மாட்ட தானே வாங்குகிறேன், எங்கள் அப்பாட்ட தானே வாங்குகிறேன். எவ்வளோ பெரிய கொடுமை அது! அது தாயையும் தகப்பனையும் கொள்ளையடிக்கிற ஒரு விஷயம். தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 48ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கும்போது யோசேப்பினுடைய ஒரு விஷயம். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னட பண்ணி அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான். யோசேப்பு ஒன்றும் சாதாரண மனிதன் கிடையாது, இப்போ அடிமை கிடையாது, அடி வாங்கிட்டு குழியில் கிடந்த மனிதன் கிடையாது, எகிப்தின் அதிபதியாக இருக்கிற ஒரு மனிதன். நீ நாட்டுக்கே ராஜாவானாலும் இஸ்ரவேலுக்கு மகன்தான். அப்போது அவருக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யணும்னு சொல்லிட்டு யோசேப்பு எவ்வளோ அழகா தரை மட்டும் குனிந்து வணங்கினான். பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர் எழுதி வைத்திருக்கிற காரியம் அவ்வளவு அழகாக இருக்குது. தரை மட்டும் குனிந்து வணங்கினான். நம்ம கற்பனை பண்ணி பார்த்தாலே நாம் நம்முடைய பேரண்ட்ஸ் அந்த மாதிரி வணங்கியிருப்போமா, கனப்படுத்தி இருப்போமா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தாலுமே அங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இதுதான் நியாயம் அப்படிங்கிறார். கொலோசையர் 3:20 சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. இன்றைய நாட்களில் இருக்கிற ஊழியர்களே கூட தங்கள் பேரண்ட்ஸை சரிவர கவனிக்கிறது இல்லை, சரிவர விசாரிக்கிறது இல்லை, அவங்களுடைய இக்கட்டான நேரத்தில் பார்க்குறதில்ல, காப்பாற்றுறதில்ல. முதிர் வயதில் கொண்டு போயிட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்துறதுல ஊழியர்களும் அடக்கமாக இருக்கிறாங்க. அப்படி அநேக காரியங்களை நேரடியாக பார்த்ததும் கூட உண்டு. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்மை விலக்கி காப்பாராக. ஒரே ஒரு கண்டிஷன் எபேசியர் 6:4 உண்டு, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். இந்த பிள்ளைகள் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் இந்த வசனத்தை தான் எடுத்துக்குவாங்க. குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணலான்ட்டு போனால் பாருங்கள் அந்த அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் அப்படிம்பாங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அப்போ பேரண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டவர்களாக, ஆவிக்குரியவர்களாக, பரிசுத்த வேதத்தை வாசிக்கிற, தியானிக்கிற, சபை ஐக்கியத்தை விட்டுவிடாமல் சரியாக சபைக்கு செல்லுகிற, கர்த்தருக்கு ஏற்ற படி வாழ்கிற வாழ்க்கையில் மிக சரியாக இருந்து இவர்களை கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்க்க வேண்டும். மற்றபடி பிள்ளைகள் எதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, எதை காட்டிலும் தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆதி பெற்றோர் இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் யார் அப்படின்னா
நமக்கு தெரியும் ஆதாம் ஏவாள். அவங்களுடைய பெற்றோர் யார்? பிதாவாகிய தேவன். ஆதாம் ஏவாளை தவிர மற்ற அனைவருக்கும் அம்மா அப்பா 2 பேர் உண்டு. அப்போது இந்த நொடி பொழுதில் பிறக்கிற ஒரு குழந்தைக்கும் தாயும் தகப்பனும் உண்டு. அப்போ ஆதாம் ஏவாள் அப்படிங்கிற முதல் பேரண்ட்ஸ், முதல் தாய் முதல் தகப்பன், இவங்களுடைய பேரண்ட்ஸ் யார்? அம்மா அப்பா யாருன்னா பிதாவாகிய தேவன். அப்போ பிதாவாகிய தேவன் தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தகப்பனாகவும் தாயாகவும் இருக்கிறார். அப்போது ஆண்டவருக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. ஒரு தாயினுடைய தன்மையும் ஒரு தகப்பனுடைய தன்மையும் இருக்கிறது. ஆண்டவர் 2 பறவைகளை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறார். ஒன்று கழுகு, இன்னொன்று கோழி. கழுகு தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி தன் செட்டைகளின் மேல் வைத்து சுமந்து காக்கிறது போல அப்படின்னு ஒரு விஷயத்தை எக்ஸாம்பிளாக சொல்லுவார். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அப்படி பாதுகாத்தார், அப்படி சுமந்தார், அப்படி செட்டைகளின் கீழாக வைத்து நடத்தினார். அப்படின்னா அந்த கழுகாக இருக்கட்டும், அந்த கோழியாக இருக்கட்டும், 2மே தாய்க்கு அடையாளம். அப்போ ஆண்டவர் சொல்ல வருகிறது என்னன்னு பாருங்கள், நான் தான் உங்களுக்கு தாய். அப்புறம் அதே போல் தகப்பனை பற்றி நிறைய வசனங்கள் உண்டு. ஒரு தகப்பன் தன் பிள்ளை சுமந்து செல்வது போல அப்படின்னு சொல்லிட்டு, தாய் தகப்பன் இந்த பேரண்ட்ஸுக்குள்ள தேவன் தம்முடைய ஒரு சாயலையும், ஒரு தாய்க்குரிய சாயலையும் தகப்பனுக்குரிய சாயலையும் தம்முடைய தன்மையும் ஒரு பேரண்ட்டுக்குள்ளே வச்சிருக்கிறார். அப்போ ஆதி பெற்றோராக இருந்த ஆதாம் ஏவாள் இந்த 2 பேருக்குள்ளே எதை வைக்கிறார் அப்படின்னா, தமக்குள்ளிருந்து புறப்பட்ட தாயின் அன்பையும் தமக்குள்ளிருந்து புறப்பட்ட தகப்பனுடைய ஒரு வல்லமையையும் பலத்தையும் அந்த பேரண்ட்டுக்குள்ளே வைக்கிறார். அப்போ ஒரு பேரண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே, ஒரு தாய் ஒரு தகப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோடியை ஆண்டவர் பார்த்தாலே, அந்த 2 பேரும் இணையும் போது அந்த 2 பேருக்குள்ளேயும் ஆண்டவர் தம்முடைய தன்மையை பார்க்கிறார். அப்போது ஆண்டவர் ஏன் பேரண்ட்ஸை கனப்படுத்த சொல்கிறார் அப்படின்னா, அந்த 2 பேருக்குள்ளேயும் தேவனுடைய 2 தன்மைகளும் ஒளிந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ ஆதாம் ஏவாள் இந்த 2 பேருக்குள்ளேயும், அதாவது ஒரு பேரண்ட்டுக்குள்ள கர்த்தர் தம்முடைய தன்மையையே வைத்திருக்கிறதுனால ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, ஏசாயா 45ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. பரிசுத்த வேதாகமத்தில் அந்த ஐயோங்கிற வார்த்தையை நம்ம வாசிக்க முடியும். ஆனால் ஒரு மனிதனுக்கு ஐயோ அப்படின்னு வருதான், யாருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தகப்பனை நோக்கி நீ ஏன் என்ன பெத்த, அம்மாவை நோக்கி நீ ஏன் என்ன பெத்த, என்னை யாராவது பெத்தெடுக்க சொன்னாங்களா? இவ்வளோ கஷ்டம் எனக்கு வருது, இவ்வளோ பிரச்சனை எனக்கு வருது, இவ்வளோ போராட்டம் எனக்கு வருது, என்னை ஏன் பெத்தீங்க அப்படின்னு கேட்கறது தப்பு. அவனுக்கு ஐயோ, அவன் முடிஞ்சான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார், அவன் தொலைஞ்சான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, தேவனுடைய நியமத்துக்கு அந்த மனிதன் எதிர்த்து நிற்கிறான்னு அர்த்தம். அப்போது ஒரு பேரண்ட்ஸ், ஒரு பெற்றோருக்கு எதிர்த்து நிற்கிற மனிதன், தன்னை ஏன் பெற்றாய் என்று கேட்கிற மனிதன் தனக்கு எதிர்த்து நிற்கிறவனாக தேவன் பார்க்கிறார். இதெல்லாம் தேவன் நியமித்த பிரமாணம். இந்த அம்மா இந்த அப்பா இந்த 2 பேருக்கும் இந்த பிள்ளை அப்படின்னு தீர்மானித்தது தேவன். நான் தீர்மானிச்சேனா, நீங்கள் தீர்மானிச்சிங்களா? இந்த அம்மா கிட்ட பிறக்கணும், இந்த அப்பா கிட்ட பிறக்கணும், இந்த குடும்பத்தில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுற ட்ரெஸ்ஸையும் நான் உபயோகிக்கிற பொருள்களையும் நான் தீர்மானிக்க முடியும். ஆனால் என்னுடைய பேரண்ட்டை நான் தீர்மானிக்க முடியாது. அதே போல் என் சரீரத்தை நான் தீர்மானிக்க முடியாது. நான் இப்படி இருக்கணும், என் மூக்கு இப்படி இருக்கணும், என் கண் இப்படி இருக்கணும், என் முடி இப்படி இருக்கணும், என் கை கால்கள் விரல்கள் இப்படி இருக்கணும், என் உயரம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தீர்மானிக்கிறது கிடையாது, நீங்கள் தீர்மானிக்கிறது கிடையாது. இந்த 2ம் தேவன் தீர்மானித்தது. ஒன்று நம்முடைய பெற்றோர், நம்முடைய தாய் யார், நம்முடைய தகப்பன் யார்னு தீர்மானித்தது தேவன். 2வது சரீரம், என்னுடைய சரீரம் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தது தேவன். இந்த 2 உரிமையும் தேவன் நமக்கு கொடுக்கல. அப்போ பாருங்கள், ஏன் கொடுக்கல அப்படின்னா, இது தேவனுடைய தெய்வீக நியமமாக இருக்கிறது. நாம் எந்த பெற்றோர் இடத்துல பிறக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதாக. என்னை ஏன் பெத்த அப்படின்னு அம்மா கிட்ட அப்பா கிட்ட ஒருத்தன் கேட்குறான் அப்படின்னா, தேவனுடைய நியமத்தை நாம் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு ஒப்பாக இருக்கிறது. அது தேவனுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பெற்றோர் தேவனால் இணைக்கப்பட்டவர்கள். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? சங்கீதம் 127:4 சொல்லுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், நம்மை தேவன் நம்முடைய பெற்றோருக்கு, நம்முடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு சுதந்திரமாக சொத்தாக தேவன் கொடுத்திருக்கிறாராம்.
கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நம்மை தேவன் தம்முடைய சாயலை, தம்முடைய தன்மையை இந்த பூமியிலே வெளிப்படுத்தும்படி அந்த பேரண்ட்டுக்கு, உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு உங்களை சுதந்திரமாகவும் பலனாகவும் கொடுத்துருக்கிறாராம். அப்படி இருக்கும்போது நான் போய் எங்கள் அம்மா கிட்ட, எங்கள் அப்பா கிட்ட என்னை ஏன் பத்தீங்கன்னு கேட்டால், ஆண்டவர் சுதந்திரமாக கொடுத்துருக்கிற விஷயத்தை, ஆண்டவர் பலனாக கொடுத்துருக்கிற விஷயத்தை நான் போய் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்ட மாதிரி ஆகி போயிருமே. அப்படி ஆண்டவரை பார்த்து ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா, கூடுமா? நிச்சயமாக கூடாது, நிச்சயமாக முடியாது. அப்படி கேட்டா, தேவனுடைய நியமங்களை எதிர்த்து கேள்வி கேட்டா அவனுக்கு ஐயோ என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. யோவான் 1:12 வாசிச்சு பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். முதல்ல இந்த தாய் தகப்பனுக்கு நம்மை மகனாக மகளாக கொடுத்தார். அதற்கு அடுத்தது தான் நம்மை தேவன் தம்முடைய மகனாக மகளாக மாறுவதற்கு கிருபை செய்கிறார். அப்போ ஒன்று, இந்த உலகத்தில் நம்ம சாகிற வரைக்கும், நம்முடைய பெற்றோர் மரிக்கிற வரைக்கும் நாம் அவர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் மாற்றவே முடியாது. நம்ம எங்கே போய் எந்த சர்டிஃபிகேட் வாங்கினாலும் இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகள், இதை தான் எழுதுவாங்க. நம்ம இந்த ஊரில், இந்த உலகத்தில் இருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கர்த்தர் நம்முடைய பேரண்ட்ஸ் மூலமாக நமக்கு கொடுத்துருக்கிறார். அதற்கு அடுத்தது நம்ம அத்தோடு கூட நின்று விடக்கூடாது. அதற்கு அடுத்தது தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்கிறது என்ன, என்னுடைய பிள்ளைகளாகிறது அடுத்தது. முதல்ல உங்களுடைய பெற்றோருக்கு நீ பிள்ளைகளாக நீ நடந்து காமிக்கணும், அவங்கள கனப்படுத்தி வாழ்ந்து காமிக்கணும். அப்போ தான் நீ என்ன ஒரு அப்பாவா அம்மாவா உன்னால் பார்க்க முடியும். அவங்கள கனப்படுத்தி பழகுனாதான் என்ன நீ கனப்படுத்தி பழக முடியும். என் வார்த்தைகளுக்கு உங்களால் கீழ்ப்படிய முடியும். அவங்க சாதாரண மனிதர்களாக இருக்கட்டும், அவங்க வார்த்தைகளுக்கே கீழ்ப்படியாது, நீ என் வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிவ? அதான் தேவனுடைய விஷயமாக இருக்கிறது. அப்போது தாயும் தகப்பனும் தெய்வம் அல்ல, தெய்வத்தால் நமக்கு கொடுக்கப்பட்ட தெய்வத்தின் தன்மை கொண்ட மனிதர்கள். அப்போது நிழலாக இருக்கிற இவர்களுக்கு கீழ்ப்படியாமல், இவர்களுக்கு நம்ம மதிப்பளிக்காமல் தேவனை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறது முடியாது, அது தவறு. அப்போது இந்த அப்பாவை, இந்த பிதாவை நாம் ஆராதிக்க தொழுது கொள்ள வேண்டும் என்றால் அது நம்முடைய வீட்டிலிருந்து துவங்க வேண்டும். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் ஒருபோதும் நடந்து விடக்கூடாது. பெற்றோருக்கு அவர்கள் மனம் வாடும்படி ஒருபோதும் பிள்ளைகள் நடந்து விடக்கூடாது. அப்படி நடந்து நான் தேவனை ஆராதிக்கிறேன், கர்த்தருக்கு கொடுக்கிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், ஒருபோதும் அந்த மகிமை ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். எப்பேற்பட்ட ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனுஷங்களாக இருந்தாலும் சரி. அப்போ ஆண்டவர் ஒரு ஃபில்டர் வைக்கிறார் இந்த பூமியில். அந்த ஃபில்டரை தாண்டி தான் நம்ம வரணும். அந்த ஃபில்டர் யாருன்னா தாயும் தகப்பனும். இந்த அப்பா அம்மாவை கனப்படுத்தாமல், அவங்களுக்கு கீழ்ப்படியாமல், மதிப்பளிக்காமல் நாம் தாண்டி பைபாஸ் பண்ணி போனால் கர்த்தர் அங்கே ஏற்கனவே சொன்ன வார்த்தைகளின்படி தான் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அப்போது தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தாயையும் தகப்பனையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தெய்வத்தினுடைய சாயலில் அவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் பிரியப்படுகிற இந்த விஷயத்தில், பெற்றோரை கனப்படுத்துகிற விஷயத்தில், அவர்களுக்கு எதிர்த்து நிற்காமல் கனப்படுத்துகிற விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகள் மூலமாக ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.